ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த எண்கள்காரங்க வந்து தங்கம் வாங்கினா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது, அவங்களுக்கு தங்கம் நிறைய சேரும், இல்லைன்னா இவங்க தங்கம் அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும், இல்லைன்னா நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னா எந்தெந்த எண்களாக இருக்கும்? இப்போ 4, 13, 22, 31 தேதின்னு வைங்க. இவங்க வந்துட்டு தங்கம் பெருசாலாம் போடுவாங்க, ஆசை இருக்கும். சும்மா லேசாக 1, 2 சும்மா லைட்டாக போட்டு போயிடுவாங்க. தங்கத்துக்கு உள்ளுக்குள்ளே ஆசை நிறைய இருக்கும் வாங்கணுன்ட்டு. ஆனால் வெளியே போடுறது கம்மியாக போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் தங்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம தங்கத்துக்கு மேலே ஆசைப்படுறதோட தங்கம் யார்கிட்ட இருக்கணும் அது ஆசைப்படணும். 5, 14, 23 உள்ளவங்களுக்கு இவங்க தங்கத்துக்கு மேலே ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் தங்கம் இவங்க கிட்டே இருக்கிறதுக்கு அது ஆசைப்படாது, அது விலைக்கே இருக்குது. அப்படிலாம் இல்லைங்க, நான் கொஞ்சம் வாங்கிட்டேன், வாங்குவீங்க. ஆனால் உங்கள் கையில் இல்லாமல் வேறு எங்கே போயிருக்கணுமோ அங்கே போய் இருந்துருவாங்க. இந்த தேதிக்கு வந்துட்டு அது தங்கம் வந்து இவங்க அதிகமாகவும் ஆசைப்பட மாட்டாங்க, தங்கமும் இவங்க மேலே அதிகம் ஆசைப்படாது. அந்த நம்பருக்கு தங்கம் ஒட்டாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு போட்டால் அழகாகவும் இருக்கும், பெருசாகவும் ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் அது ஒட்டவும் ஒட்டாது. ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒன்றா இருக்கிற போல் இருக்கும், ஒரு கட்டத்தில் போகும்போது அப்படியே விலைக்கு போயிடும். விலைக்கு போனது கடைசி வரைக்கும் விலைக்கிறோம், கிட்டே வராது. ஐயா, இப்போ வந்து தங்கம் வாங்குற மாதிரியே டைமண்ட்ஸும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். ஸோ எந்தெந்த எண்கள் வந்து டைமண்ட் வாங்கலாம், எந்தெந்த எண்கள் வந்து டைமண்ட் வாங்கக்கூடாது? தோஷம் உள்ள டைமண்டு வாங்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இருந்துருச்சுனாவே அந்த டைமண்ட்னாலேயே வந்து மொத்த லைஃபே ஸ்மாஷே பண்ணிடும். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா, தங்கம் விலை வந்து திடீர்னு ஏறுது, திடீர்னு பார்த்தா இறங்குது. போன மாதம்லாம் வந்துட்டு தங்கம் விலை குறைஞ்சிட்டே வந்துச்சு, போன மாதமே வாங்கிக்கலாம் நிறைய பேர் நினைப்பாங்க. இந்த மாதம் பார்த்தா ஏறிட்டே போகுது. நிறைய பேருக்கு தங்கம் எந்த மாதத்தில் வாங்குறது, இல்லைன்னா கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் எண்கள்னு வரப்போ வந்து இந்த எண்கள்காரங்க வந்து தங்கம் வாங்கினா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது, அவங்களுக்கு தங்கம் நிறைய சேரும், இல்லைன்னா இவங்க தங்கம் அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும், இல்லைன்னா நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னா எந்தெந்த எண்களாக இருக்கும்? ஆமாம், தங்கம் வந்து நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் 1 லட்சத்துக்கு வரும்ன்ட்டு. அது இன்றைக்கி வந்துட்டு திரும்பவும் சொல்கிறேன் 1.5 லட்சத்துக்கு வரும்ன்ட்டு. முன்னெல்லாம் மனுஷ தேவைக்கு தங்கம் வாங்கினாங்க, இப்போ நாட்டுக்கே தேவைப்பட்டது தங்கம். ஒவ்வொரு நாடும் தங்கம் வாங்குறாங்க, அதுதான் தங்கம் டிமாண்ட் ஆகிடுது. சரி, எப்படியோ மொத்தத்தில் எல்லாத்துக்கும் தங்கம் தேவைப்படுது, எல்லோரும் வாங்கட்டும். நீங்கள் கேட்ட மாதிரி எந்தெந்த நம்பர்காரங்களாம் வாங்க வேண்டாம் அப்படிலாம் ஒன்று இருக்கா? இது தங்கம் வாங்குறதுக்கு எண்களை விட எண்ணங்கள் தான் தேவைப்படுது. ஆமாம், எண்ணங்கன்னா அவங்க மனசில் நினச்சாவே போதும் வாங்கணுன்ட்டு. யார் தான் வேணான்னு சொல்ல போகிறான்? அது ஒரு பார்ட் ஆஃப் நமக்கு லைஃப்பில் அது ஒரு செக்யூர் பண்ணுவது, நம்மளை ஒரு சேஃப்டிக்காக அதை வச்சுக்கிறோம். இப்போ 4, 13, 22, 31 தேதின்னு வைங்க. இவங்க வந்துட்டு தங்கம் பெருசாலாம் போடுவாங்க, ஆசை இருக்கும். சும்மா லேசாக 1, 2 சும்மா லைட்டாக போட்டு போயிடுவாங்க. தங்கத்துக்கு உள்ளுக்குள்ளே ஆசை நிறைய இருக்கும் வாங்கணுன்ட்டு. ஆனால் வெளியே போடுறது கம்மியாக போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் தங்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம தங்கத்துக்கு மேலே ஆசைப்படுறதோட தங்கம் யார்கிட்ட இருக்கணும் அது ஆசைப்படணும். இந்த நம்பர் கொண்டவங்களுக்கு அது ஆசைப்படும், சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளாம் ஒருத்தருக்கு பார்த்துட்டு கிஃப்ட் கொடுக்குறோன்னாக்கா, ஒரு கல்யாணத்துக்கு போன அந்த ஒரு 1000, 2000 வரும், இவருக்கு தங்கத்திலே வரும். அப்போ தங்கம் இவங்களை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இவங்க வாங்கினாலும் தங்கத்தை வாங்குவாங்க, இவங்களுக்கு கிஃப்டாக வந்தாலும் தங்கமாக வரும். இது இந்த தேதி உள்ளவங்களுக்கு 4, 13, 22, 31. 5, 14, 23 உள்ளவங்களுக்கு இவங்க தங்கத்துக்கு மேலே ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் தங்கம் இவங்க கிட்டே இருக்கிறதுக்கு அது ஆசைப்படாது, அது விலைக்கே இருக்குது. அப்படிலாம் இல்லைங்க, நான் கொஞ்சம் வாங்கிட்டேன், வாங்குவீங்க. ஆனால் உங்கள் கையில் இல்லாமல் வேறு எங்கே போயிருக்கணுமோ அங்கே போய் இருந்துருவாங்க. அதேமாதிரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா 1, 10, 19, 28 இவங்களும் தங்கம் பெருசாலாம் ஆசைப்பட மாட்டாங்க. லிமிட்டாக வச்சுக்கிறோம், இவ்வளோதான், அவ்வளோதான் லிமிட்டாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அறியாமல் தங்கம் அவங்ககிட்ட சேர்ந்துடும். அதான் இது லாஜிக். என்னன்னாக்கா, நாம் தங்கத்துக்கு மேலே ஆசைப்படுவோன்றதுக்கு தாண்டி தங்கம் யார்கிட்ட இருக்கணும் அது ஆசைப்படணும், அவங்ககிட்ட போய் உட்காந்துரும். அப்போ அந்த தேதி தான் அது வேலை செய்யும். அதுமாரி 8ஆம் இருக்குது, 8ஆம் தேதி 17, 26 இந்த தேதிக்கு வந்துட்டு அது தங்கம் வந்து இவங்க அதிகமாகவும் ஆசைப்பட மாட்டாங்க, தங்கமும் இவங்க மேலே அதிகம் ஆசைப்படாது. அதனால் தேவைக்கு தான் வரும், தேவைக்கு போகுங்கிற மாதிரி. இப்படியே 10, 9 நம்பர் வரைக்கும் சொல்லலாம். தங்கம் நம்ம மேலே ஆசைப்பட்டுச்சுன்னா தங்கமாக ஒட்டிக்கிறோம், நம்ம கூட தங்கமாகவே கடைசி வரைக்கும் இருந்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சக்தி மனிதன் ஈர்ப்புக்குள்ளே தங்க ஈர்ப்பும் கனெக்ட் ஆகணும். அது ஒரு வகையான ஒரு கனெக்டிவிட்டி ஈர்ப்பு. ஸோ அதனால் தங்கம்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் இருக்கணும், இருக்கக்கூடாதுன்ட்டு.
ஐயா நீங்கள் சொல்கிறப்ப வந்துட்டு எந்த எண்களுக்கு தங்கம் ஒட்டாதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி சில எண்களுக்கு தங்கம் வந்து பலனே கொடுக்காது, வரவும் செய்யாது, சிலவங்களுக்கு பலனும் கொடுக்காதுல்ல, அந்த மாதிரியான எண்கள் என்ன? ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா 7, 16, 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள அறியாமல் திடீர்னு தங்கம் மொத்தமாக வந்து வரா மாதிரி இருக்கும். அப்புறம் அப்படியே வேலைக்கு போயிடும். அந்த நம்பருக்கு தங்கம் ஒட்டாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு போட்டால் அழகாகவும் இருக்கும், பெருசாகவும் ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் அது ஒட்டவும் ஒட்டாது. இவங்க எப்படி அரை மனசோடு இருக்காங்களோ தங்கமும் இவங்க கூட அரை மனசாக தான் இருக்கும். அப்படியே விலகியே போயிடும். ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒன்றா இருக்கிற போல் இருக்கும், ஒரு கட்டத்தில் போகும்போது அப்படியே விலகி போயிடும். விலகி போனது கடைசி வரைக்கும் விலகிடும், கிட்டே வராது. அதனால் அந்த தங்கத்தை அப்போது அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், தங்கம் சேரணுங்க, தங்கமே வரமாட்டேதுங்கிறனாக்கா நம்ம சேர்றதுக்கு நம்ம வேறு ஒரு எபிசோடில் சொல்லியிருப்போம். அப்போது வந்துட்டு நம்ம தங்கத்துக்குனாக்கா சொர்ண பைரேஸ்வரருக்கு போகணும். சொர்ண பைரவருக்கு அவரை போய் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தால் மீதியெல்லாம் யார் யாருக்கெல்லாம் வரல, கிடைக்கல, நடக்கலை, கிட்டேயே சேர மாட்டேது, எங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சொர்ண பைரவரை தொடர்ந்து வாரம் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா தங்கம் சேரும். ஐயா சிலவங்க வீட்டில் வந்து தங்கம் வந்துட்டே இருக்கும், ஆனால் அது அவங்க வீட்டில் தங்குதோ இல்லையோ ஏதோ அடகு கடையில் போய் அது தங்கிட்டு இருக்கோம்ல, அந்த இந்த மாதிரி நடக்கிறது வந்து எந்த எண்களுக்கெல்லாம் இப்படி இருக்கும்? 5ஆம் நம்பருக்கு கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். நான் முதல்ல அதை தான் மறைமுகமாக இன்டெரக்டாக அதான் சொன்னேன். அது எங்கே போய் இருக்கணுமோ அங்கே போய் இருந்துருன்னு சொன்னது இதை மீன் பண்ணி தான் சொன்னது. 5, 14, 23 அப்படி தான் போகும். இருக்கிறப்போ வந்து சேர்கிற மாதிரி சேரும். ஏன்னா அதுதான் முதல்ல சொல்கிறேன், இவங்களுக்கு ஆசை அதிகம் கொள்ளுவாங்க, ஆனால் அது ஆசைப்படுறதில்ல. அதனால் தங்கம் யார்கிட்டலாம் இருக்க ஆசைப்படாததோ அதெல்லாம் அவங்ககிட்ட வாங்கினா, அவங்க வலுக்கட்டாமல் இவங்க பிடிச்சி வாங்கினா கூட அது அங்கே போய் எங்கே போய் உட்காரணுமோ அங்கே போய் உட்காந்துரும். இந்த 5, 14, 23க்கு வந்துடும். அடுத்ததாக வந்து 8, 17, 26க்கு அது மாதிரி போய் நடந்து போயிடும். அடுத்து 3க்கெலாம் அப்படி போகாது, 1, 3க்கெலாம் போகாது, 2க்கும் போகாது, 4க்கும் போகாது, 6, 7க்கு போகும், போயிட்டு வரும். அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இந்த 6, 15, 24க்கு மட்டும் அப்படியே மொத்தமாகவும் நிறையும் சேரும், அங்கே போகும், திருப்பி வரும், போகும், ஆனால் அங்கே தங்கிடாது. மற்ற நம்பருக்குலாம் சொன்ன பாருங்க தங்கிடும், ரிட்டன் வராது. ஸோ ஆல்மோஸ்ட் 9 நம்பருக்கும் சொல்லிட்டேன். ஆனால் அப்படியே ஒரு சீரியல் பிரகாரம் சொல்லாமல் ரேண்டமாக சொல்லிட்டேன், ஆல்மோஸ்ட் சொல்லியாச்சு. ஐயா சில கல்யாண வீடுகளில் பெண்கள் வந்து தங்கம் அணிவாங்க, அதுவும் கல்யாண பொண்ணுங்களுக்கு நிறைய தங்கம் போடுவாங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப 20 பவுனோ 15 பவுனோ எவ்வளோ இருக்கோ அது போடுவாங்க. ஆனால் சிலவங்க வீட்டில் பார்த்தோன்னா அவங்க மொத்தமாக தங்கத்தில் மட்டும்தான் இருப்பாங்க, அவ்வளோ 200, 300 பவுன்னு போடுறாங்களே. இந்த மாதிரி தங்கம் சேர்றது எந்த எண்களுக்கெல்லாம் சேரும்? அதான் முதல்ல சொன்ன மாதிரி 4, 13, 22, 31 அது தானாக வந்து சேர்ந்துடும். அது அந்த சொன்னல அவங்க ஏதாவது இப்போ நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கிஃப்ட்டு அப்படின்னு சொன்னாக்கா கல்யாணம் கிஃப்ட்டுன்னு 1000 கொடுப்பாங்க, 2000, 5000 ஏதோ மொய் எழுதுவாங்க. அதாவது தங்கமாக எழுதாது, பணமாக கூட எழுதுவாங்க. இல்லை கிஃப்டடாக ஏதோ ஒன்று வரும். இவங்களுக்கு தங்கமாக தான் கிஃப்ட் வரும். வீட்டில் பர்த்டேன்னு வைக்கிறாங்க, அதுக்கும் வரும். ஸோ வெட்டிங் டே வச்சா அதுக்கும் வரும். இவங்கள மாதிரி நம்பர் உள்ள கொண்டவங்களுக்கு தான் வந்து தங்கம் வந்து இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நம்பர் கொண்டவங்களுக்கு தான். ஐயா இப்போ வந்து தங்கம் வாங்குற மாதிரியே டைமண்ட்ஸும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். ஸோ எந்தெந்த எண்கள் வந்து டைமண்ட் வாங்கலாம், எந்தெந்த எண்கள் வந்து டைமண்ட் வாங்கக்கூடாது? ஆமாம், இதில் வந்து தங்கம் வந்து பொதுவாக தோஷம் இல்லாதது, தோஷத்தை அது பைபாஸ் பண்ணக்கூடியது. தங்கம் நீங்கள் போட்டிங்கனாவே தோஷமே இருந்தாலும் தோஷத்தை எடுக்கக்கூடியது, அவ்வளோ சக்தி தங்கத்துக்கு இருக்குது. ஆனால் டைமண்ட் எப்படின்னா, டைமண்டுக்கே தோஷம்னு ஒன்று இருக்குது. தோஷம் உள்ள டைமண்டு வாங்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இருந்துருச்சுனாவே அந்த டைமண்ட்னாலேயே வந்து மொத்த லைஃபே ஸ்மாஷே பண்ணிடும். இப்போ நம்ம நாட்டில் கூட நான் பேர் சொல்லாமல் இன்டெரக்டாக சொல்லிக்கிறேன், பட் அது வேண்டான்றதுனால நம்மளை ஆண்டவங்க கடைசியில் போகும்போது தங்கத்தில் ஒரு பெரிய தங்கம் அப்படி ஒரு பேர், அது நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்தியாவே உலகத்தில் வந்துட்டு மற்றவங்க ஆண்டுட்டு இருந்தாங்க, நம்ம மேலே வர முடியல. அது யாரோ கொண்டு போயிட்டாங்க, இப்போ அவங்ககிட்ட இருக்குது, இப்போ அவங்க அந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க. அதுக்கு என்னன்னு கேட்டால் அது தோஷம். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அது டைமண்ட். அந்த டைமண்டில் தோஷம் இருந்துச்சுன்னா ஒரு நாட்டுக்கு அதான் நிலைமைனாக்கா தனிப்பட்ட மனுஷனுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி டைமண்ட் யாரெல்லாம் போடக்கூடாது. 1, 10, 19, 28 அவங்க டேட்டிலே இப்படி இந்த நம்பர்லாம் இருந்துருச்சுனாக்கவே 1, 10, 19, 28 அந்த தேதியிலும் டைமண்ட் போடலாம். 2, 11, 20, 29 போடலாம். 3, 12, 21, 30ஆம் தேதி அட் எனி காஸ்ட்டு டைமண்டு இவங்க வேறு போடவே கூடாது. போட்டாவே என்னென்ன டிஸ்அப்பரன்ஸு இதை முடிச்சுட்டு சொல்கிறேன் நான். அடுத்து 4, 11, 21, 31 அவங்களும் டைமண்ட் வேறு பண்ணலாம். 5, 14, 23 அவங்களும் போடலாம். 6, 15, 24 எந்த சூழ்நிலையும் இவங்க போடக்கூடாது. போட்டால் என்ன ட்ராபேக்ஸ் இதை முடிச்சுட்டு சொல்கிறேன். 7, 14, 25 போடலாம். 8, 17, 26 போடலாம். 9, 18, 27 இவங்களும் போடலாம். இந்த 3 பண்ணி நல்லா கவனிங்க. 3, 12, 21
30 6 15 24 வெறும் டேட்டு மட்டும் கிடையாது. ஜூன் மாதம் பிறந்தா கூட 6ன்னு வரும். அப்பவுமே போடாதீங்க. வருஷத்தில் கூட்ட சொல்லுவேன். இப்போ 1986 அது வரைக்கும் கூட்டினா 6ன்னு வரும். 2004 அது கூட்டினா 6ன்னு வரும். எந்த இடத்துல எதை கூட்டினாலும் 6. 1977 இதெல்லாம் வருஷத்துலேயும் 6 வரும். ஸோ தேதி மாதம் வருஷம் கூட்டியன் அதான் விதியன். அந்த 4 டிஜிட்லேயும் 3ஆம் நம்பரும் இருக்கக்கூடாது, 6ஆம் நம்பரும் இருக்கக்கூடாது. யாருக்குமே இருந்தாலும் வேறு பண்ணக்கூடாது. வெறும் தேதியில் மட்டும் இல்லை, இந்த காம்பினேஷன்லையும் இருக்கக்கூடாது. அப்படி வேர் பண்ணால் என்ன நடக்கும் சொல்லலாங்களா? அப்படி உங்களுக்கு ஆகாது அதை நீங்கள் டைமண்ட் வேர் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு எப்பவுமே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். எப்பவுமே ஒரு மாதிரி பரபரப்பாகவே இருப்பேருங்க, டென்ஷனாகவே இருக்கும். வீட்டில் உங்களுக்கே தெரியும் நீங்கள் இது மாதிரி எப்போவுமே டென்ஷனாக இருக்கிறீங்க, இது நம்ம பண்ணுறது தப்புன்ட்டு. அந்த மாதிரி உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக பண்ண வச்சிரும். நீங்களே சொல்லிப்பீங்க, ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? கிட்டத்தட்ட மிடில் ஏஜ் வந்துட்டு இருப்பீங்க நீங்கள். இவ்வளோ சின்ன பசங்க கூட சாஃப்டாக இருக்குது, நம்ம ஏன் இப்படி இருக்கணும் நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்பீங்க. ஆனால் என்னால் முடியலைன்னு நீங்களே சொல்லுவீங்க. வேறு ஒரு காரணம் இல்லை, அந்த டைமண்டை கழட்டி ஓரம் எடுத்து வச்சுருங்க. சிறப்பாக இருப்பீங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பீங்க. அந்த ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்க மாட்டீங்க. இதை வேர் பண்ணி தான் நாங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறோமானா ஆமாம். ஆமாம் ஏங்க, நீங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? சண்டை தான் போடுவீங்க. நீங்கள் அவங்க சும்மா இருந்தாலும் நீங்கள் தான் போடுவீங்க. உங்களால் தான்ங்கிறது நீங்கள் தான் சொல்கிறீங்க. அது மட்டும்தான் நினச்சிக்கிறாதீங்க. சுகர் வந்துடும், பிபி வந்துடும், ப்ளட் ப்ரெஷர் வந்துடும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஸ்டொமக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா டைஜஷன் இருக்காது. ஸோ டோட்டலாக ஹெல்த்து ப்ராப்ளம் வந்துடும். தேவையில்லாத அன்னெசரின்னு ஆப்ரேஷன் சர்ஜரி வந்துடும். என்னங்க இவ்வளோ சொல்கிறீங்க? ஆமாங்க, டைமண்ட் இருந்ததுன்னா ஒரு நாட்டையே ஆண்டு இது நடக்கும்போது ஒரு நாடே இதாகிடுச்சு சொல்லும்போது வீடுக்கு ஒரு மனுஷனுக்கு ஆகாதா? ஆகும், நடக்கும். அப்போது இப்போ நாங்கள் கழட்டி வீட்டு பீரோவில் வச்சிடலாமா அப்படின்னா கூட பீரோவில் வச்சாலும் வேலை செய்யும். அதெல்லாம் ப்ரீசியஸ், அதெல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லு. வீட்டில் இருந்தால் கூட பீரோவில் வச்சுருந்தா கூட அப்பயும் அது பவர் வேலை செய்யும். ஒன்று அது போய்ட்டு பேங்கில் போய் லாக்கரில் வச்சிடணும். இல்லைனாக்கா அது பவரை வந்துட்டு பவர் இல்லாமல் ஆக்கணுன்னாக்கா ஏர் சர்க்குலேட் ஆகாத அளவுக்கு ஒரு பாட்டிலு அதுக்குள்ளே இந்த டைமண்டை உள்ளே போட்டுட்டு மூடிட்டு சர்க்குலேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும். அதை உள்ளே போட்டு அமுக்கி பண்ணால் தான் வேறு வெளியே போகாது, உள்ளே வராது. அப்படி பண்ணால் தான் அது வேலை செய்யாது டைமண்ட். இப்போ அதுக்குன்னு தனி பாக்ஸ் விற்கிது, ஏர் சர்க்குலேட் ஆகாத அளவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதில் வச்சா தான் அது வேலை செய்யாது. அது புரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சுன்னா அதை செய்யுங்க. எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னா இருக்கும், பேங்கில் போய் லாக்கரில் வச்சுருங்க. எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் ஒரு பெரிய கும்பிடு, நாங்கள் சேல் பண்ணிடுறோம், அது உங்கள் சௌகரியம். ஆனால் இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருக்குது, இவ்வளோ தொந்தரவு இருக்குது டைமண்ட்னால். கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் கூடாது இருக்கலான்றதை சொல்லிவிட்டு, இருக்கக்கூடாது சொல்லிவிட்டு, வேறு பண்ணலாம் சொல்லிவிட்டு, பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். கண்டிப்பாக அதை நீங்கள் இருக்கிறவங்களும் உங்களை செக் பண்ணால் கரெக்டாக செஞ்சு போயிடும். ஐயோ ஆமாங்க வேண்டாங்க அப்படி நீங்களே முடிவுக்கு வந்துடுவீங்க. கன்க்ளூஷன் நீங்கள் தான் வருவீங்க. வந்ததுக்கப்புறம் ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணுமோ அப்படி பண்ணிக்கிறேங்க. சார் நீங்கள் வந்துட்டு யாருக்கு வந்து டைமண்ட் போடணும் போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு 3ஆம் நம்பர், அவங்களுக்கு வந்துட்டு டைமண்ட் போடக்கூடாது, எனக்கு 4ஆம் நம்பர். இப்போ அவங்க டைமண்ட் வச்சுருக்காங்க, அதை என்கிட்ட கொடுத்துட்டா அந்த பிரச்சனைங்கிறது ஒன்று இருக்காதுல்ல, ஏன்னா எனக்கு அது ஒத்துக்கும். அப்போது அது அந்த வீட்லேயும் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. பொதுவாக டைமண்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்டோன், இந்த ப்ரீசியஸ் ஸ்டோன் எல்லாமே அதுதான். அது எஸ்பெஷலி டைமண்ட் மட்டும் எல்லாம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, அது ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ உங்கள் மதருக்கு ஆகலை, அவங்க போடக்கூடாது. ஒருவேளை அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னா பாதிப்பு அவங்களுக்கு பர்சனலாக இவ்வளோ தொந்தரவு வரும் அப்படிங்கிறது சொல்லிட்டோம். யார் வேறு போடக்கூடாதோ போட்டோம். பொதுவாக டைமண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு ஆகலைன்னு சொன்னால் அந்த ஹோல் ஃபேமிலி போடக்கூடாது. அதுக்கு தான் நான் பேங்க் லாக்கரில் வைக்க சொன்னேன். ஏன் வைக்க சொன்னேன்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாக்கா அப்படியே எடுத்துகிட்டு வாங்க, அப்படியே கழட்டி அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க. ஒரு நாள் வேணால் வீட்டுக்கு வச்சுக்கிறீங்க, மறுநாள் கொண்டு போய் வச்சுருங்க. அதுதான், அதுக்காக தான் அப்படி சொன்னது. ஐயா அதே மாதிரி பிளாட்டினமும் இப்போ வந்து அட்லீஸ்ட் சின்னதாச்சும் யாரோ ஒருத்தங்க வாங்கி வச்சுக்கிறாங்கல்ல. ஸோ பிளாட்டினம்னு வரப்போ எந்த எண்கள் வந்து பிளாட்டினம் வாங்கலாம், எந்த எண்கள் பிளாட்டினம் வாங்கக்கூடாது? பிளாட்டினம் அது ஒரு கைண்ட் ஆஃப் தோஷம், பயங்கரமாக. அது வீரியம் ஜாஸ்தி அதுக்கு. பிளாட்டினத்துக்கு தங்கத்துக்கு தோஷத்தை கிடையாது, தங்கத்துக்கும் பட்டுக்கும் தோஷம் கிடையாது. தங்கத்துக்கும் பட்டு புடவை இருக்கு இல்லைங்களா, அது கூட தோஷம் கிடையாது. இப்படி கூட சொல்லலாம், ஒருத்தர் தோஷத்திலே பிறந்திருக்கிறாங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த் தோஷம், அவங்க டெய்லி பட்டு புடவே கட்ட சொல்லுங்கள், தோஷமே அவங்கள ஒன்றும் பண்ணாது. ஆனால் டெய்லி பட்டு புடவை அவங்க கட்டணும். அந்த தோஷத்தை முறியடிக்கிற சக்தி பட்டு புடவைக்கு உண்டு. அதனால தான் திருமணத்துக்கு அப்போ பட்டு புடவை கட்ட சொல்கிறது. ஏன்னா தோஷமாக இருந்தாலும்
பட்டு புடவை கட்டும் போகும்பொழுது அந்த தோசைனுடைய தன்மை குறைஞ்சிரும் அன்றைக்கி ஒரு நாள். ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் கட்டுறாங்க. நீங்கள் டெய்லி போட்டால் கூட உங்கள் தோசை வேலை செய்யாது. ஸோ தங்கம் அதே தான். ஆனால் அந்த பிளாட்டின் இருக்கும் பாருங்கள், இதனுடைய பவரு வேறு. இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. இதனுடைய தோஷம் அப்படியே அது அது இந்த இதெல்லாம் மனுஷனுக்கு கனெக்டிவிட்டி. அது வெறும் மனுஷன் மட்டும் இல்லாமல் ஆர்மன்ஸ் மற்றதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மெட்டல்ஸுக்கு, அதுக்கு கனெக்டிவிட்டியான தோஷம். அது பயங்கரமாக அடிச்சதுன்னா ஒரு லைஃபே டோட்டலாகவே ஸ்மாஷ் பண்ணிடும். ஆனால் நமக்கு ஒரு பெருசாக தெரியாது. ஏன் நம்ம நாட்டிலே வந்து ஒரு 6-7-8 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும்லாம் ஒரு 10 வருஷம் நியர்லின்னு நினைக்கிறேன். திங்ஸ் சட்ட ஞாபகம் வரல. அந்த பிளாட்டினுமே உலகம் ஃபுல்லாக வந்து அது பயன்படுத்தக்கூடாதுன்னா பயன்படுத்தக்கூடாது பண்ணாக்க அது அஃபென்ஸ்னே ஒரு சட்டமே இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரீடம் பண்ணிட்டாங்க. இப்போ பண்ணிக்கலான்றாங்க. அதுக்கு பேர் ஒயிட் கோல்டுன்னு கூட சொல்லுவாங்க. அது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அது வந்து அதுவும் எல்லோரும் அவர் சாமானியத்தில் எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிட முடியாது. அதுக்கும் டேட்டு தான் 1/10/19/28 இந்த தேதி உள்ளவங்க பிளாட்டினை யூஸ் பண்ணலாம். 2/11/20/29 யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம்மா, அது ஸ்மாஷே பண்ணிடும். ஃபேமிலியவே லைஃபே காலி பண்ணிடும். அப்படி ஒரு பவர். அதேமாரி 3/12/21/30 அவங்களும் பிளாட்டினம் தொடக்கூடாது. 4/11/22/31 யூஸ் பண்ணிக்கலாம். 5/14/23 யூஸ் பண்ணலாம். 6/15/24 தொடவே முடியாது. 7/16/25 வாய்ப்பே இல்லை. அடுத்து தொடக்கூடாது. 8/17/26 யூஸ் பண்ணலாம். 9/18/27 பிளாட்டினம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பிளாட்டினுடைய பவர் வந்துட்டு அது பார்த்தீங்கன்னாக்கா என்னது, அதான் ஒயிட் கோல்டு சொல்லணும், ஒயிட்டாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சி சிம்பிளாக நினச்சிருப்பீங்க. அப்படி ஒரு பவர்ஃபுல் அது. அவ்வளோ சாமானியத்தில் அவர் ஈஸியாக யாருமே இந்த கோல்டு தங்கத்துக்கு கொடுக்குற ஒரு காம்பினேஷனு ஒரு பவரில் வந்து அதில் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. அன்கம்பேரபிளான ஒரு பவர்ஃபுல் அது. அனாவசியமாக அதை யூஸ் தொற்றக்கூடாது. இப்போ நம்ம சொன்ன பிரகாரம்லாம் கண்டிப்பாக எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ பவர்ஃபுல்லானது. மூணுமே யாருக்கு தேவையோ யார் என்னவோ அதன் பிரகாரம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் டைமண்டுக்கு சொன்னீங்க, அந்த வீட்டில் யாருக்குன்னா ஒருத்தங்களை ஒத்துக்கலைன்னா அந்த வீட்டில் யாருமே அணியக்கூடாது, அந்த வீட்டில் வச்சுக்கவும் கூடாதுன்னு. அதே மாதிரி பிளாட்டினம் அதோட பவர்ஃபுல்னு சொல்கிறீங்க, அதோட தோஷம் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த வீட்டில் ஒருத்தங்களுக்கு சேருது இன்னொருத்தங்களுக்கு சேரலைன்னா அந்த வீட்டில் பிளாட்டினம் இருக்கலாமா இருக்கக்கூடாது? இது வந்து அதை சொன்னேன், பிளாட்டினம் மற்ற ரெண்டுத்துக்கும் உண்டான அதனுடைய காம்பினேஷன் இதை கம்பேர் பண்ண முடியாது. அவங்களுக்கு சேரலைன்னா அவங்களே போட வேண்டாம், மற்றவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஆனால் அவங்களுக்கு சேரலைன்னா அவங்களையே ஒரு வழி ஆக்கிடும். அதனால் ஒரு ஃபேமிலிக்குள்ளே பிளாட்டினம் மற்ற நம்பருக்கு ஒத்து போல் இவருக்கு மட்டும் ஓகே, மற்ற அப்படிலாம் கிடையாது. இவருக்கு ஓகேன்னா எல்லோரும் இருக்கலாம். டைமண்ட் மாதிரி அந்த கம்பேரிஷன். அதனால முதல்ல நான் சொல்லிட்டேன், இது அந்த மெட்டல்ஸ் அதை கம்பேர் பண்ணுற மாதிரி இல்லை. மற்ற மெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள், அதுனுடைய கனெக்டிவிட்டி, இதனுடைய தோஷமும் பவரும் அதனுடைய இதுக்கு வேரியேஷன் வித்தியாசங்கள் வேறு. இது யார் வேண்டாமோ அவங்க வேறு பண்ணாங்க அவங்களே டிஸ்டர்ப் டோட்டலாக பண்ணிடும். டைமண்டு அவங்கள மட்டும் பண்ணல, அவங்கள தான் பண்ணுது. அது அவங்க கொடுக்குற இது மற்றவங்கள சேர்த்து பண்ண வைக்குது. இது அவங்கள மட்டும் தான் பண்ண வைக்கும். ஸோ மற்றவங்க அவங்க வீட்டில் ஓகேனா கூட இருந்துக்கிறலாம், அவங்களுக்கு வேண்டாம்னா அவங்க போட வேண்டாம். அதுக்கு டைமண்டுக்கு மாதிரி கம்பேரிஷன் கிடையாது இது. ஐயா, இந்த வாரத்துக்கான ஆன்மீக தகவல் ஐயா. ஆமாம், ஆன்மீக தகவல் என்னன்னாக்கா, மருதம் தலைவிருச்சம். ஒரு கோயில்னால் தலைவிருச்சம் இருக்கும். தலைவிருச்சம் உள்ள கோயிலில் மருதம் மரம் எங்கெல்லாம் இருக்குது, அங்கே என்னென்ன பெரிய விசேஷம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இங்கே இருக்குது பூம்புகார், மயிலாடுதுறை பூம்புகார், அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா, அங்கே வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் பயங்கர விசேஷம். குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கனாக்கா 2 ஆஞ்சநேயர் இருக்கும். அமாவாசை அன்றைக்கி பார்த்திங்கனாக்கா அன்றைக்கி தான் நல்ல பவர்ஃபுல்லானது. அன்றைக்கி அந்த அமாவாசைக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் அங்கே தலைவிருச்சம் பார்த்திங்கன்னா மருதம். இந்த மருத மரத்தில் வந்துட்டு என்ன பெரிய விசேஷம், அங்கே ஒன்று இருக்குது. அடுத்து வந்து திண்டிவனத்தில் கூச்சிக்குளத்தூர் அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்ரீ மகாசிவலிங்கேஸ்வரம் சிவன் கோயில் அங்கே ஒன்று இருக்குது. அங்கேயும் மருதம் தலைவிருச்சம் வந்து மருத மரம் மருத மரம். இந்த மருத மரம் உள்ள தலைவிருச்சம் உள்ள கோயிலுக்கு என்ன பெரிய விசேஷம் அப்படின்னாக்கா, வாழ்க்கையிலே கடைசி கட்டத்துக்கு போயிருப்பாங்க. வாழ்க்கையிலே கடைசி கட்டத்துக்கு போய் விழுந்திருப்பாங்க. அதாவது பிஸ்னஸில் பெரிய லெவலில் போயிருப்பாங்க. திரும்பி பார்த்தாக்கா அட்ரஸெல்லாம் போயிருப்பாங்க. திருப்பி லைஃபே ரீஸ்டார்ட் அப்போ தான் பண்ணுறாங்க. அவங்க அந்த இடத்துக்கு போகணும். போயிட்டு வந்தாக்காவே லைஃப்பை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துரும். அதுமாரி லைஃப்பில் கடைசி கட்டத்துக்கு போயிருப்பாங்க. இனிமேல் லைஃபே இல்லைன்னு நினச்சிருப்பாங்க. அவங்க அந்த இடத்துக்கு போகலாம். பிஸ்னஸ் மேனுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டு லைஃபு எல்லாம் ஒன்று தான் வைங்க. ஒன்றுக்கு ஒன்று பெரிய இது. இங்கே 2 பேருமே லைஃப்பில் லாஸ்ட் கட்டத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு வந்தாக்கா, ஏன்னா அந்த மருத மரன்றது
கீழே இருந்து அவங்கள மேலே தூக்கி விடுறது, உயரத்துக்கு கொண்டு போய் விடுறது, அப்படி ஒரு அபார சக்தி மருதமரத்துக்கு உண்டு. ஸோ அதனால் இப்படி யார் யாரெல்லாம் லைஃப்பில் வந்துட்டு கடைசி கட்டத்தில் பிஸ்னஸில் லாஸ்ட்டு கட்டம் போயிட்டு திருப்பி நம்மளால் எழுந்துக்க முடியுமா, திருப்பி பிஸ்னஸை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு யார் யாரெல்லாம் அந்த கட்டத்தில் இருக்கீங்களோ, மருதமரம் திண்டிவனத்தில் உள்ள ஸ்ரீ மகா சிவலிங்கேஸ்வரம் கூச்சிக்குளர் இடத்துல, அடுத்து பூம்புகார் இடத்துல பூம்புகார் இருக்குது. அங்கே போனீங்கன்னாக்கா அங்கேயும் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அங்கே போனீங்கன்னாக்கா அங்கேயும் மருதமரம். எனக்கு தெரிஞ்சது 2 சொன்னேன். இல்லைங்க நீங்கள் வேறு எதனா ஊர் இருக்கலாம், எங்கள் ஊர்லேயும் மருதமரம் தலைவிரிச்சமாக இருக்கணும், அங்கேயும் போகலாம், எல்லாம் ஒன்று தான். ஸோ இப்போதைக்கு மருதமரம் அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகாது, அது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். கோயிலெலாம் தலைவிரிச்சம் அது கம்மியாக தான் இருக்கும், 4-5 தான் மொத்தத்திலே அவ்வளோ தான் இருக்கும். எங்கே இருக்கோ அங்கே போங்க. இப்போதைக்கு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது, இப்போ இருக்கிறத மட்டும் சொல்லிட்டேன். பயங்கர பவர்ஃபுல்லு. அங்கே போய்ட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய நீங்கள் பழைய நிலையை தான் அடைவீங்களாம் இல்லை, அதையும் தாண்டி போயிடும். ஏன்னா அந்த தலைவிரிச்சத்துக்கு அந்த மருதமரத்துக்கு அப்படி ஒரு பவர்ஃபுல்லு. கண்டிப்பாக யார் யாருக்கு தேவை, யார் யாருக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறவங்க போங்க, வாழ்க்கையை ரினியூவல் பண்ணிக்கிங்க, தொழிலை ரினியூவல் பண்ணிக்கிங்க. திருப்பி பெரிய இடத்துக்கு வரத்துக்கு உண்டான சாத்தியம் மருதமரம் தலைவிரிச்சத்துக்கு உண்டான கோயிலுக்கு போங்க, கண்டிப்பாக கொடுக்கும். ஐயா எந்தெந்த எண்கள் வந்து தங்கம் போடலாம், வைரம் போடலாம், அதே மாதிரி பிளாட்டினம் போடலாம், எந்தெந்த எண்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் போடக்கூடாதுன்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அதே மாதிரி ஒரு ஆன்மீக தகவலும் தெளிவாக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம்மா. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.